தனி கட்சி தொடங்கும் ஆளூர் ஷானவாஸ் எப்போ தொடங்க போறாரு, என்ன பண்ண போறாரு? நீங்கள் போய் ஆளூர் ஷானவாஸ்கிட்ட கேட்க. ஆளூர் ஷானவாஸ் எனக்கு சங்கத்தமிழை கேட்க. ஆளூர் ஷானவாஸ் எனக்கு பேட்டி தர மாட்டார். அவர் சங்கத்தமிழை வந்து ஏற்கனவே இடைநிற்கிறதுல இருக்கிறேன். நான் இப்போ வந்து ரொம்ப ஹேப்பியாகவும் இருக்கிறேன். ஒரு பொறுப்பில் இருந்தால் கூட உனக்கு வந்து சில வளையங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஒரு கடைசி கடைகளை தொண்டன் தானே. அப்போ தொண்டனை மனநிலை நம்ம சொல்கிறோம். இன்னமும் சொல்ல போனால் பொறுப்பு இடைநீக்கமா இல்லை கட்சியிலேருந்தே இடைநீக்கமா? கட்சியிலேருந்து இடைநீக்கம். கட்சியிலேருந்தே இப்படி உறுப்பினர் கிடையாது, விசிகாவோட அப்படில உறுப்பினர். அதே எப்படி உறுப்பினர் அவர் என்ன இது பண்ணுறது? எனக்காக வந்து ஒரு 2-3 பேருதே எதிர்ப்பு, 1 2 3 4 ரைட்டா. அப்புறம் அனைத்து உயர்நிலை குழுவில் இருக்கின்ற தோழர்கள், அனைத்து சிறுத்தைகள், 4 பேர் யார்? அதை நான் இப்போ பேச விரும்பவில்லை. நான் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதால், நான் நீதிமன்றத்தின் பார்வையில் இருப்பதால் அங்கே நடந்ததை வந்து வெளியில் பேசக்கூட தெரியுமில்ல. அதிகமான வழியில் பேசியிருக்கிறேன் பிரதர். உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்குது. கட்சியில் 25 வருஷத்துக்கு மேலே உழைத்திருக்கிறேன். உங்களுக்கு விசிகாவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை உங்களுக்கான இடமோ கிடைக்கல அப்படின்னா இப்போ கட்சி தொடங்குற மாதிரியோ இல்லை வேற இடத்துல சேர்ற மாதிரியோ ஒரு எண்ணம்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுதா? கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொண்டனாகவே வாழ்வேன். அதில் எந்த வகையான மாற்று கருத்துமே டிக்ளரே பண்ணுறேன். சீட்டு கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக கட்சியை விட்டு வெளியேறி போகிறாங்க அப்படின்னா, இந்த கட்சிக்காகவே நம்ம வந்து உழைத்திருக்கிறோம், பொருளாதாரத்தை செலுத்தியிருக்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்ததுதான். அப்போ அவர்களே இதெல்லாம் செய்யும்போது நம்ம என்ன டுபாக்குரா? அதே மாதிரி அன்பு தம்பி ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, நீங்கள் செய்வது 100க்கு 100 ராங். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் தான் சொல்கிறேன், அவர் வந்து ஏறக்குறைய ஒரு 10 கோடி கொடுத்துட்டாங்களாம். அந்த 10 கோடியை வாங்கி கொண்டு இவர் வந்து தனி கட்சி ஆரம்பித்து இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறாராம். அதில் இருக்கிற போட்டாவை பாருங்கள். அந்த போட்டா புது போட்டான்ற எப்படி தெரியும்னா, அவர் வந்து அம்பேத்கருடைய அந்த இதுக்கு போகும்போது அவர் வீட்டில் எடுத்த போட்டாவான். இது வரைக்கும் அவர் எங்கேயும் வெளியவே போடலையா. இப்போ தான் அந்த போட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பேசிட்டோம், அந்த பத்திரிகை ஆசிரியர்கிட்டே பேசியாச்சு. எப்படி இந்த கண்டென்ட் எழுதுனீங்க, என்ன யார் கொடுத்தது? அதான் திருட்டு திமுக. அது எப்படி நான் சும்மா சொன்ன ஒரு திமுகவை போய் திருட்டு திமுக ஏன் சொல்கிறேன்? நான் தலைவருக்கு எவ்வளோ ஒரு ஊடக ஃபேஸ் இருக்கோ அது அளவுக்கு இவருக்கும் ஊடக ஃபேஸ் இருக்குது. அதனால தான் ஒரு கட்சி தொடங்குற அளவுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாருன்றது தான் திமுகவினுடைய வழிகாட்டுதல்னு சொல்கிறாங்க. மலையையும் மடுவையும் நீ கம்பேர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறது. இதுதான் உன்னை டென்ஷன் ஆக்கி விட்டு திருட்டு திமுக பேசல. இங்கே வந்து என்ன பேசக்கூடாது. இப்போ இந்த ஒரு முடிவு சொல்றீங்க, நீங்க கட்சியில இருந்து தலைவர் உங்களை இடைநீக்கம் பண்ணதுக்கும் எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? என்னதான் எல்லா கேள்வியும் கேட்கறாங்க. அவன் பெரிய பெரிய சேனல் வந்து பெரிய பெரிய ஆபீஸ் வந்து கார்பரேட் பண்றாங்க. அங்க போய் நான் பேட்டி கொடுத்தா கூட அது வந்து 20,000 25,000 ஓடுது. உன்கிட்ட பேட்டி கொடுத்தா 1 லட்சம் போகுது. அப்ப அவங்களோட உனக்கு தானே பார்வையாளர் அதிகமா இருக்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சில பேர் நம்ம பேசியிருக்கிறோமே, நம்ம ஒன்றும் ஆஹா இவங்க கட்சியில பெரிய இடத்துல இருக்கு அப்படிலாம் இல்லை. கட்சிக்கு எதிர்ப்பாக செயல்படுவதை நமக்கு செய்தி கிடைக்கும் பொழுது பேச வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரைட்டா? அதுல தான் பேசுறோமே தவிர அதே முறையில் உன்னையும் சொல்றோம், நீ நல்லா போடு. ஆனா வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகா கட்சியை சார்ந்த திரு சங்கத்தமிழன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம்பா. எனக்கும் உங்களை மாநில செயலாளர்னு சொல்லிட்டு ஆசை தான். இருந்தாலும் வந்து இடைநீக்கம் இருக்கிறதுனால நான் இடைநீக்கத்தை பத்தி அப்புறமா பேசுறேன். இப்போ கரண்ட் இஷ்யூக்கு வந்துடுறேன். நான் காலையில் ஜூனியர் விகடன் தனி கட்சி தொடங்கும் ஆளூர் ஷானவாஸ் எப்போ தொடங்க போறாரு, என்ன பண்ண போறாரு? எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்க சில விஷயங்கள்லாம் பேசுறீங்க தான், அது ஓகே, அது வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ஷானவாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கே தெரியாம திமுக கிட்ட போயிட்டு பேசக்கூடிய நபர். எனக்கு சீட்டு மாற்றி தாங்க, இதை தாங்க, அதை தாங்க சொல்லி பேசக்கூடிய நபர். அவர் மேலாம் தலைவர் இது வரைக்கும் கரிசனையோடு தான் இருக்காரு. இருந்தாலுமே ஷானவாஸ் இப்போ தனி கட்சி தொடங்குறதுக்கான அந்த எண்ணம் வந்ததுக்கு என்ன காரணம்? இல்லை உண்மையாவே தொடங்குறாரா? ஏன்னா ஜூவி எழுதுறதுலாம் அப்படி நடந்துருது. அதனால தான் கேட்குறேன். நீங்க போய் ஆளூர் ஷானவாஸ்கிட்ட கேட்க. ஆளூர் ஷானவாஸ் எனக்கு சங்கத்தமிழை கேட்க. ஆளூர் ஷானவாஸ் எனக்கு பேட்டி தர மாட்டார். அவர் கட்சி தொடங்குகிறாரா, தொடங்கவில்லையா, இல்லை வந்து என்ன செய்ய போகிறார் என்பதை யாரிடம் கேட்க வேண்டும்? அப்ப சங்கத்தமிழை வந்து ஏற்கனவே இடைநீக்கத்தில் இருக்கிறேன். சரியா? அதுல வெறுப்பு அந்த இடைநீக்கம் வந்து இப்ப எனக்கு ஆயிடுச்சுல. ஆனா ஒண்ணு சொல்லலாம், அழகா தம்பி இப்போ போய் நீ வந்து தலைவரை சந்திக்கலாமே. என்னை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் நீங்களாம் கோரிக்கை வைத்ததாக சில பேர் சொல்லுகிறார்கள், தலைவர் உட்பட. தலைவரே தான் சொன்னார்ல, ஒரு இதுல சொன்னார்ல. அப்ப இப்போ வந்து நீங்க அழகா போய் சேர்ந்திருக்கலாம், தலைவரை சந்தித்து இருக்கலாம், பேசி இருக்கலாம். அதை நான் பேச முடியுமே தவிர அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லை திமுகவில் சேர்கிறாரா அதை வந்து நான் சொல்ல முடியாது. அது எனக்கு தெரியவில்லை. துபாயில் இருக்காராமே அவரு. நீங்களும் ஒரு துபாயில இருந்த பையில வந்து இங்க வரட்டி விட்டாங்க. கரெக்டா? இங்க இருக்கிற துபாய் காமிச்சிட்டாங்களோ? இதுதான் நடக்குது இருக்கு. பட் இருந்தாலும் அன்பு தம்பி ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு மனதார எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சரி, இப்போ நீங்கள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது பிறகு தலைவரை போய் பார்த்தீங்க, உங்களுடைய லெட்டரை வந்து கொடுத்தீங்க. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை எதுவும் சொல்லலையா? தலைவர் அல்ல, அவர் எனது அண்ணன் இப்போதைக்கு. சரிங்களா? தலைவர்ன்றது இடையில வந்து தானே. நாங்கள் சந்திக்கும் போது 90களில் சந்திக்கும் போது அண்ணனை தானே சந்திக்கிறோம். சரிங்களா? அவரை வந்து நான் ஏர்போர்ட்டில் வந்து 2 நாட்களுக்கு முன்னால் சந்தித்தேன். சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும். ஏன் என்னை இடைநீக்கம் செய்தீர்கள், அதற்கான காரணம் என்ன, என் மேல் எந்த வகையான குற்றமும் இல்லை அப்படின்றத விளக்கத்தை அதில் எழுதி நான் கொண்டு போனேன். கொண்டு போனதுமே அவர் வந்து எந்த வகையான பிரச்சனையுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக வந்து நான் கூட சரி தான் கோபப்படுவார், சரி முகத்தை திருப்பிட்டு போனேன். வாங்க 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 சங்கத்தமிழ் சிரிச்ச மாதிரி தான் ஃபோட்டோ பார்த்தேன். நானும் அண்ணனை பார்த்து வாங்க வாங்கன்னேன். அப்போ எனக்கு அந்த என்ன உணர்வு உருவாச்சுன்னா, 2001 தலைவரை வந்து நான் எங்கே சந்திக்கிறேன்னா துபாய் ஏர்போர்ட்டில். துபாய் ஏர்போர்ட்டே அப்படியே மக்களை திரட்டி தலைவரை வர வைக்கிறோம். 2001 பிரதர், கற்பனை பாருங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த நேரத்தில் சந்திக்கும் பொழுது எனக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தான் 2 நாட்களுக்கு முன்னால் நான் சந்திக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்டது. அப்புறம் நான் வந்து அப்பயே கொடுத்துருக்கலாம், நான் கொடுக்கல. நேராக அவர் பின்னாடி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வண்டியில் கூட ஏறலை. என்னையுமே யூஸ்வலாக வந்து அவர் காரில் நான் ஏறிடுவேன், அவர் ஏற சொல்கிறாரு. ஆனால் நான் சொன்னேன், நான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன், அது ஏறுவது நாகரிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய காரிலே போகிறேன். தலைவர் ஏற சொன்னாரா? ஆமாம் ஆமாம், எல்லாருமே பார்க்குறாங்கல்ல. அதுவே ஒரு அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா வண்டியில் அவர் எப்போ ஏறுவார், எப்பயுமே நான் ஏர்போர்ட் போனால் பின்னாடி அவர் வண்டியில் வருவேன். அப்போ நான் ஏறலை. அங்கே போன பிறகு, எங்கே அவர் வீட்டுக்கு போன பிறகு டக்குனு முன்னாடி போயிருக்கேன், நான் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன். சரி ரூமில் போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி. நான் டக்குன்னு என்ன முடிவு பண்ணேன்னா, இல்லை நமக்கு வந்து இப்போ அநீதி நடந்திருக்கிறது நமக்கு, அப்போ இதுக்கு ஒரு சாட்சி வேணும் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே நமக்கு சில பேர் நமக்கு எதிரியாக இருக்காங்க. அப்போ சாட்சி யாரடா வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு மனசு அந்த நேரம் அப்படி தோணுச்சு. தலைவர் வந்து அவர் தாய் தகப்பனை ரொம்ப மதிப்பார். கடைசியாக என்னை இடைநீக்கம் செய்வதற்கு முதல் நாள் வந்து நான், தலைவர், அவங்க அம்மா 3 பேரும் சாப்பிட்டோம். அவங்க அம்மா தான் எனக்கு சாப்பாடு போடுறாங்க. அதுவும் என்னென்னா 20 வருஷத்துக்கு பிறகு நான் ரைஸ் சாப்பிட்றேன். சாப்பிடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணே சாப்பிடுதில்லை அப்படின்றாங்க. 20 வருஷமா நீங்க சோறே நைட்டு சாப்பிட்றதே இல்லை. நைட்டு சாப்பிட்றேன், இல்லை நைட்டு சாப்பிட்றது 20 வருஷம் ஆச்சு தம்பி. நைட்டில் சோறு சாப்பிட்டு அப்புறம் அவங்க அம்மா சாப்பிட சொல்கிறாங்க, அப்புறம் நானும் சாப்பிட்றேன். அப்போ என் மேலே கோபம் இருந்து அப்போ கூட நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல, அப்போ கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, கோபத்தை காட்டலாம்ல. புரியுதுண்ணா. அப்பயும் காட்டல. சரி ரைட்டு, தாயின் மூலமாக அந்த நிகழ்வு அப்போ நடந்திருக்குது. இப்போ தகப்பனை வந்து சாட்சியாக வைத்து, இப்போ அவருக்கு தந்தையார் என்றால் ஒடுக்கப்பட்ட எல்லாருக்குமே உருவாக்கியிருக்காருல தலைவர், அப்போ நம்மளும் அவர் தந்தையாராக மதிக்கிறோம். தொல்காப்பியன் அவர் போட்டா இருந்துச்சு, போட்டாக்கு பக்கத்தில் என் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். நான் அவர்கிட்ட சொல்ல, ஐயா நீங்கள் தான் சாட்சி, இந்தாங்கய்யா அப்படின்னு என்னுடைய கடிதத்தை கொடுத்தேன். கொடுத்ததுமே, ஏன்பா நீ தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்களப்பா, எல்லாமே இருக்குல்லப்பா, அப்புறம் எதுக்கு நான் படிச்சிட்டேன்ப்பா அப்படின்னாரு. இல்லை, இது ஒரு ரெக்கார்டு வேணும் எனக்கு, சரிங்களா? ஏன்னா வந்து நீ என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பீங்க, தலைவராக இருக்காதீங்க. ஒரு பாதிக்கப்பட்டவர் அவர் என்ன சொல்லுவார் கேள்விப்பட்டீங்களா, நடுநிலை என்று எதுவுமே தான். யாரு பாதிக்கப்பட்டாரோ அவங்க பக்கம் தான் நிற்கணும். ஒரு நரிக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சண்டை வந்துச்சுன்னா ஆட்டு பக்கம் தான் நிற்கணும். யாரு பெண்ணுக்கு சண்டைனா பெண்ணு பக்கம் தான். எஸ், அதனால அந்த இதில் வந்து நீதி எனக்கு வழங்குங்கன்னு கொடுத்தேன். வெயிட் பண்ணுங்க 2 நாள் அப்படின்னாரு. 2 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, என்ன வெயிட் பண்ணுங்க, என்ன ஒரு வாரத்துக்கு, இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணுமா? ரைட்டா? அது என்னன்னா அவர் டைம் கொடுப்போமே. இல்லை, இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து பரிசீலனை பண்ணுவாங்களா அவங்க மேலே? அதெல்லாம் வந்து ஒருநிலை குழு, ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு, அது என்னன்னு தெரியல, நமக்கு தெரியல. நம்ம பக்கத்து இருக்கிறத காரணத்தை சொல்லியாச்சு. அந்த காரணங்களை நிச்சயமாக அவர் படித்திருந்தார் என்றால் அவர் வந்து சரியான ஒரு முடிவை நிச்சயமாக வழங்குவார் என்று நான் மட்டுமல்ல, கோடான கோடி விடுதலை சிறுத்தைகளும் காத்திருக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்காக வந்து ஒரு 2-3 பேரு தான் எதிர்ப்பு மேக்சிமம். கட்சியில் 2, 3, 4, 1, 2, 3, 4, ரைட்டா? அப்புறம் அனைத்து உயர்நிலை குழுவில் இருக்கின்ற தோழர்களும், அனைத்து சிறுத்தைகளும், அது நான் இப்போ நான் பேச விரும்பவில்லை. நான் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதால், நான் நீதிமன்றத்தின் பார்வையில் இருப்பதால் அங்கே நடந்ததை வந்து வெளியில் பேசக்கூடாது, தெரியுமில்ல? நான் ஒரு குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன். அதனால் வந்து அதை பற்றினா நம்ம வந்து பேசக்கூடாது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். எஸ், கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டிங்க. அதனால் வந்து நான் அமைதியை நான் விரும்புகிறேன். அதிகமான வழியில் பேசியிருக்கிறேன். பிறகு உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்குது, கட்சியில் 25 வருஷத்துக்கு மேலே உழைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, பல நிகழ்வுகளுக்கு நான் முன்னின்று நடத்தியிருக்கிறேன். ஒரு இதெல்லாம் வந்து கரும்புலி முத்துக்குமாருக்கு செலவு வைக்கும் போது என்னை போட்டு தள்ளுறோம்ட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தலைவர் மேலே குண்டு வீசுவோம்னாங்க. யாரு? அப்போ இருந்து திமுக ஆட்சியாளர்கள். 2011 ஜனவரி மாதம் 29 தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத் தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலிக்கு சிலை வைக்கின்ற அந்த தருணத்தில், அப்போ வந்து நீ சிலையா வைக்கிற சிலை
ஒரு பறையை வந்து ஒரு நாடாருக்கு செலவைக்கிறேன்னு சாதி பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. தலைவரை வந்தாருன்னா குண்டு போட்டுருவோம்ட்டாங்க. அந்த காலத்தில் இருந்த டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி முதல்வராக இருந்தார். அப்போ தலைவருக்கு ஃபோன் பண்ணி நீ அதில் போய் கலந்துக்கிறாதீங்க, உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னாங்க. அவ்வளோ பெரிய நெருக்கடியில் தான் நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் பல வரலாறு இருக்குது, பல நிகழ்வுகளை முன்னின்று நடத்தியிருக்கிறோம். ஏன் கட்சிக்கு பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறோம். இது எல்லாம் நடங்கி இருக்கும் பொழுதும் கூட இதில் எதையுமே செய்யாமல் இன்னைக்கு பல பேர் உச்சாணி கும்பல இருக்கிறாங்க. ரைட்டா? பல பேர் அதே சொல்றதை கேளுங்க. பல பேர் நீல பேர், அது உங்க விருப்பம். அப்ப கட்சிக்காகவே உழைக்கிறது, கட்சிக்காகவே பாடுபடுறது. இன்னமும் சொல்ல போனோம்னா கடந்த 5 ஆண்டுகளில் 24/7 நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு பத்தி பேசுறதே என் வேலை. நீங்களே பார்த்துருப்பீங்களே, யூடியூப்ல தொடர்ந்து யாருங்க பேசுறா, ஃபேஸ்புக் தொடர்ந்து பேசுறது யாருங்க. அதே மாதிரி அமீரக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் பொழுது ஏன் அந்த காலகட்டத்தில் மிக வலிமையான அமைப்பாக இருந்தது. எந்த திமுக காரன் நிகழ்ச்சியை விட, அங்க அதிமுக காரன் நிகழ்ச்சியை விட விடுதலை சிறுத்தை, அமீரக விடுதலை சிறுத்தை நிகழ்வுனா அது அப்படியே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல நிகழ்வுகள் ஒரு நிகழ்வுல நடத்தணும் தலைவருக்கு, அதாவது அவருக்கு டாக்டரேட் பட்டவங்கனார்ல, அதை பாராட்டி. அப்ப அங்க இருக்கிற உளவு அமைப்பு என்னை கூப்பிட்டு என்ன நம்ம கேட்டாங்க, யாருங்க அவரு, பெனாசிர் பூட்டோடைய அண்ணனா அவரு இல்ல தம்பியா, இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, நானே எதிர்பார்க்கலையே. அதெல்லாம் பெரிய காரில் வந்துருப்பேன் போட்டா பார்த்தீங்களா, பார்க்கலையா? அதெல்லாம் நம்ம அந்த பொறுப்பில் இருக்கும்போது தான் அந்த ஏற்பாடு செய்தது. அப்பெல்லாம் பல நிகழ்வுகள் நடத்திருக்கிறோம் பிரதர். இல்லை உங்க பதிவு ஃபேஸ்புக் பதிவு பார்த்தேன், துரோகமும் உண்மையுமா, துரோகம் துள்ளும் தூய்மையே வெல்லும். துரோகம் தூய்மைன்ற மாதிரி நீங்க 4 எழுதியிருந்தீங்க, 4 விஷயம் நீங்க கட்சிக்காக என்னென்ன பண்ணீங்க, எவ்வளவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டுலாம். அதுல வந்து என்ன எழுதிருக்கீங்கன்னா, என்னுடைய உங்க எண்ணத்தின்படி வந்து நீங்க நினைச்சிருந்தா தனி கட்சி கூட தொடங்கி இருக்கலாம், தனி அமைப்பு கூட கட்டியிருக்கலான்ற மாதிரி எழுதிருக்கீங்க, இல்ல வேற கட்சியில போய் சேர்ந்துருக்கலான்ற மாதிரி கூட எழுதிருக்கீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் ஒரு உண்மையான விசிகாவா இருக்கிறேன் அப்படின்னு எழுதுறீங்க இல்லையா? அப்படி ஒரு எண்ணம் உண்மையாவே இருக்கா? இப்போ உங்களுக்கு விசிகாவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை உங்களுக்கான இடமோ கிடைக்கல அப்படின்னா இப்போ கட்சி தொடங்குற மாதிரியோ இல்லை வேற கட்சியில் சேர்ற மாதிரியோ ஒரு எண்ணம்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுதா? கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொண்டனாகவே வாழ்வேன். அதுல எந்த வகையான மாற்று கருத்து டிக்ளரே பண்றேன், புரியுதா? அதை ஒண்ணு நீ பயப்பட தேவையில்லை. அது ஏன் எழுதுன்னு கேளுங்க. அந்த வந்ததுமே கேள்வி கேட்டீங்களே, ஒரு குறிப்பிட்ட தம்பி வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு கேட்டீங்களா, கேட்கலையா? அப்ப எனக்கு அவ்வளவு வழிகள் இருந்தது. பாடுறா கட்சியில நேத்து வந்துட்டு அந்த வார்த்தை சொன்னதான் சிக்கலாகி போச்சு. ஆனா உண்மைதான், வந்துட்டு கட்சியை வந்து நல்லா ஒரு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சீட்டு கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக கட்சியை விட்டு வெளியேறி போறாங்க. அப்படின்னா இந்த கட்சிக்காகவே நம்ம வந்து உழைத்திருக்கிறோம், பொருளாதாரத்தை செலுத்தியிருக்கிறான், எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்தது தான். அப்போ அவர்களே இதெல்லாம் செய்யும்போது நம்ம என்ன டுபாக்குரா அப்படின்னு ஒரு எண்ணம் மனிதன், நான் ஒரு மனிதன் தானே வரும்ல, எனக்கு என்ன வாய்ப்பு இல்லாமையா இருக்குது? அனைத்து கட்சிகளும் இருக்கின்ற முன்னணி தோழர்களும் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சீக் டு பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி பட் லே நாட் கிளைம் டு இட்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ராகவேந்திராவா ஒருத்தர், லாரன்ஸ் பா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கணும்ட்டு வரன்றாருல டான்சர், அவர் சொல்றாரு, பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய். அது பகவத்கீதையில் வர்ற கருத்து. ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை. புரட்சி அம்பேத்கருடைய பிள்ளைகள் கடமையை செய், பலனை எதிர்பார், உழைப்புக்கேற்ற கூலி. எஸ், அதான் நம்ம சித்தாந்தம். அப்போ நமக்கு ஒரு எண்ணம் வருது. பல பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னண்ணே ஏதுனே அப்படின்னு. ஆனால் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. நான் இப்போ வந்து ரொம்ப ஹேப்பியாகவும் இருக்கிறேன். ஒரு பொறுப்பில் இருந்தால் கூட உனக்கு வந்து சில வளையங்கள் இருக்கும். ஆனால் இப்போ நான் ஒரு கடைசி கடைகளை தொண்டன் தானே. அப்ப தொண்டனை மனநிலை நம்ம சொல்றோம். இன்னமும் சொல்ல போனா இடைநீக்கமா இல்ல கட்சியிலிருந்தே இடைநீக்கமா? கட்சியிலிருந்து இடைநீக்கம். கட்சியிலிருந்தே இப்படி உறுப்பினர் கிடையாது, விசிகால அப்படி உறுப்பினர். அதே எப்படி உறுப்பினர் அவர் என்ன இது பண்றது? கடைசி வரைக்கும் உறுப்பினர் அவர் வைக்கிறாரு வைக்கல, அது வந்து அவருடைய கட்சி கட்டமைப்பு. கட்சியில உறுப்பினர் கார்டே கிடையாது தானே முதல்ல. அதாவது எல்லாத்தையுமே காரணகர்த்த நீதான் பண்றதுக்கு இந்த ஒரு கேள்வியே இருக்கு. இந்த கேள்வி ஒரு தலைவர் சொன்னது. நீ வந்து ஒரு அம்பேத்கர் ஒரே காரணத்துக்காகத்தான் உனக்கு நான் பேட்டி கொடுக்குறேன். ஆனா எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க. இப்ப நீ டயலாக் விடுற பாரு, உள்குத்து வேலை பாக்குற பத்தியா? இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு இல்ல தலைவரே சொன்னாரு, விசிகால வந்து யாருக்கும் உறுப்பினர் கார்டே கிடையாது. ஏன்னு கேட்டா எல்லாருமே உறுப்பினர்கள் தான், நான் தனியா கார்டு போடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தலைவர் சொல்லிருக்காரு. சப்போர்ட்டா பேசுறேன், சப்போர்ட்டா தானே பேசுறேன். இப்போ இந்த ஒரு முடிவு சொல்றீங்க, நீங்க கட்சியில இருந்து தலைவர் உங்களை இடைநீக்கம் பண்ணதுக்கும் எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லை என்னதான் எல்லா கேள்வியும் கேட்குறாங்க, அதனால கேட்குறேன் நான். எல்லாத்தையும் என்ன வந்து ட்ரோல் பண்ணுறேன். அதாவது எப்படின்னா, நீ நக்கல் பண்ணுறது உன் வேலை அதிகமாக இருக்குது. நக்கல் பண்ணுறேன். நீ வந்து இந்த தமிழா பாண்டியனை வைத்து ஏட்டி புட்டியாக கேள்வி கேட்குற, அதெல்லாம் வருது, அதெல்லாம் தப்பு. நீ ஒரு பதிவு போட்டிருக்கீங்க, நான் கடுமையான கண்டனத்தை இந்த நேரம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் நான் பதிவு பண்ணுறேன். இதை கட் பண்ணியிருந்தாலும் இனிமேல் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேட்டி கொடுக்க போடல. 1000 இருக்கட்டும், நமக்கு அண்ணனுக்கும் பிரச்சனை. எனக்கு அண்ணனா உனக்கு அண்ணன் தான்.
அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அதுல சொல்றாரு என்னமோ முன்னுக்கு பின் முரணா பேசுவார், ஏட்டி புட்டியா பேசுவார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது தலைப்பா போடணும் தேவையில்லை, அது போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவரே பேசியிருந்தாலும் நமக்கு அந்த ரெஸ்பாண்ட் நமக்கு வர மாணிக்கம் தானே எழுச்சி தமிழர். எழுச்சி தமிழரை வந்து அவராவா செய்யறாரு, அவரை சுத்தி 4-5 பேர் செய்யறாங்க. 4-5 பேரை வந்து என்ன அது நீ போட்ட தலைப்பு தப்பு தம்பி, நீ தலைப்பு எடுத்து போட்டுப்பாரு, நீ தலைவரை சொல்லல, ஆனா தலைப்பு அப்படி போட்டிருக்கிற. அப்ப அந்த 4-5 பேரை சரி செய்ய வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு, சிறுத்தையுடைய பொறுப்பு. தலைவர் இல்ல, புரட்சி அம்பேத்கருடைய தொடர்ச்சி தான் எழுச்சி தமிழர். அதுக்காக நம்ம இவ்வளவு பேசி இருக்கிறான். அப்ப நீ நல்லா பேட்டி எடு, தமிழா பாண்டியனை வச்சு எடு, மணி அண்ணனை வச்சு எடு. மணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்றேன், உங்க இது மூலமாக நான் இப்ப வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறேன். உங்க கருத்து வந்து உண்மையா கூட இருக்கலாம், ஆனால் ஒரு கேட்பாரற்ற ஒரு சமுதாயத்தில் இருந்து பாருங்களேன், நீங்க இன்னைக்கு உருவானவர் யாரு? எழுச்சி தமிழர். அப்ப அவருக்கு நீ எதிர்ப்பா நீங்க வந்து பேசுவது, எதிர்ப்பா பேசுறவங்கள விட்டுறீங்க, பேட்டி எடுக்கிற என்ன பூச்சி கேள்வி கேக்குறீங்க, இது எப்படி நியாயம்? இல்ல பேட்டி எடுக்கும் பொழுது அது ஊடக தர்மம் இல்ல. நீங்க வந்து ஓனர், கருத்துரை வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஓனர் யாரு? எம்டி யாரு? மேனேஜிங் டைரக்டர் யாரு? அவ்வளவுலாம் கிடையாது. இல்ல மேனேஜிங் டைரக்டர் யாரு? சேனல் எந்ததானே. அப்ப அது அட்டப்படம் போடும்போது நீங்க அவருக்கு சொல்லலாம், இப்போ சில அப்படி போடாதீங்க. இல்ல சில வார்த்தைகள் ஏன் சேனல்ல ஒரு ஆள் போட்டாப்ல அவர் வேலையை விட்டு இடைநீக்கம் செஞ்சாச்சு. நீங்க இடைநீக்கம் பண்றீங்க. நம்ம ஒரு சேனல் இருக்கு பிரதர், அந்த சேனல்ல வந்து நம்மள கேட்காமயே ஒரு தலைப்பை போட்டாங்க. நீ யாரை கேட்டு போட்ட? ஒண்ணு நீ போறதுன்னு கேட்கணும். அப்பதான் தெரியுது அந்த தம்பி விஜயோட ஆதரவாளர் இருந்திருக்காரு. கரெக்டா? அப்ப நீங்க அவர் வந்து இடைநீக்கம் செய்யணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இல்ல நீங்க சொன்னதுக்காக நீங்க ஒரு அம்பேத்கர் இல்ல, அதுதான் என்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும். சரிங்களா? என்னுடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கும் பொழுது நேத்து தலைவர் கொடுத்த பேட்டியில நான் என்ன போட்டிருக்கேன், எனக்கு வந்து தெரிக்க விட்ட திருமா திணறி போன பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்லிட்டு தலைவரை பத்தி வாழ்த்தி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட Facebookல ஒரு 1 லட்சம் இல்ல நீ பேசினது ஓகே, நீங்கள் பேசியது ஓகே, ஆனால் தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள் பேசியது பொறுப்பா நீங்கள் அதில் தவறாக போட்டிருக்கிறீர்கள். இல்ல அது நான் பொறுப்பாக முடியாது. அப்படி இல்ல, அப்படி போடக்கூடாது. ஏன் நீ இவரை போடுவீங்களா? ஸ்டாலினை போடுவீங்களா? ஸ்டாலின் என்ன ஸ்டாலினை போட மாட்டீங்க. அப்ப ஸ்டாலினை போடுறதுக்கு பையன் எடப்பாடியை போட மாட்டீங்க, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை போட மாட்டீங்க, விஜயை போட மாட்டீங்க. நாங்க தான் உங்களுக்கு வந்து கிடைச்சோமா? இங்க பாருங்க, கட்சியில இருந்து எனக்கு இடைநீக்கம் செஞ்சிருக்கலாம். நான் உண்மையான விடுதலை சிறுத்தைகளை வந்து எவன் பேசினாலும் யாரு பேசினாலும் எனக்கு வந்து பெர்மிஷன் யாரும் கொடுக்க தேவையில்லை. அப்படித்தான் நம்ம இவங்களை பேசியிருப்போம். அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சில பேர் நம்ம பேசியிருக்கிறோமே, நம்ம ஒன்றும் ஆஹா இவங்க கட்சியில பெரிய இடத்துல இருக்கு அப்படிலாம் இல்ல. கட்சிக்கு எதிர்ப்பாக செயல்படுவதை நமக்கு செய்தி கிடைக்கும் பொழுது பேச வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரைட்டா? அதுலதான் பேசுறோம் தவிர அதே முறையில உன்னையும் சொல்றோம், நீ நல்லா போடு, ஆனா நீ ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படி எனக்கு சொல்லி இருக்கிற. சொல்லாம இருந்திருந்தா உன்னை நான் கேட்க போறது இல்ல. நீ யாரோ நீ வந்து பெரியாரிஸ்டா இருந்தா உன்னை கேட்பனா? நீ ஒரு அம்பேத்கரிஸ்ட் சொன்னியா சொல்லலையா? அப்ப அம்பேத்கரிஸ்டா இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து வாழும் அம்பேத்கரை நீ புறம்பாக இன்றிலிருந்து எழுதாது. போடா நான் எழுதுறேன்னா தம்பி, நீ பேட்டி எடுக்கிறதுல வந்து வர்றன்ற அந்த கெஸ்ட் பேசினாலும் கூட தலைப்பு போடாதேன்னு சொல்றேன். பாருங்க, பெரிய சேனல்ல உட்காந்து பெரிய பத்திரிகையாளர்லாம் எழுதிட்டு பேசுறாங்க, அவங்களெல்லாம் விட்டுறாங்க. ஒரு சாதாரண ஒரு நார்மலான யூடியூப் சேனல், நான் யாரோ எனக்கு வர 1-2 பேரை கூப்பிட்டு வச்சு எடுக்கிறேன், அதுல போய் நீங்க குறை சொல்றீங்க. நான் எப்படின்னா தப்பா பேசியிருக்கேன்? நீங்க சொல்லுங்க, என்னைக்காவது நான் தலைவரையோ கட்சியோ தப்பா பேசியிருக்கேனா? அது பேசல தம்பி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறோம் தம்பி. ஆனால் நீங்க வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்றீங்கன்னா, சில பேரை வந்து பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க பேசட்டும், அது ஜனநாயகத்தில் நாங்கள் யாரும் நான் எதிர்த்து சொல்றேன். ஏன்னா எங்க பக்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. எழுச்சி தமிழ் யாரும் கை நீட்டி பேசவே முடியாது. ஏன்னா நமக்கு நேருக்கு நேரம் பார்த்துருக்கோம்ல. இன்னைக்கு கூட என் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்னா அவர் மனசு ரீதியாக அவர் எடுக்கல, அவர் எடுக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். நான் தான் ஓப்பனாக டிக்ளேர் பண்றேன்ல. கரெக்டா? அவரா வந்து இவனை எடுக்கணும்டா அப்படின்ற எண்ணத்தெல்லாம் இல்லை. அப்படி எப்பயும் யாரையுமே செஞ்சது இல்லை. அவளை ஒரு மனிதநேயமிக்க ஒரு மாண்பு மிக்க ஒரு தலைவர் தான் எழுச்சி தமிழர். அப்ப அவருக்கே இவ்வளவு நெருக்கடிகள் வருது அப்படின்னா எல்லாம் இந்த திருட்டு திமுக பண்ற வேலை. தலைவரையே தப்பா பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி பண்றாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் போய் கலந்துக்கிறாரு. அப்ப அவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? கேள்வி கேட்டதுனால சாதாரண ஒரு சின்ன பையன் என்ன போட்டு கேள்வி கேட்டதுனால இப்ப நடவடிக்கை. சரியா? இப்ப கேள்வி கேட்டனாலதான் நம்ம மேல நடவடிக்கை. ஆனாலும் கூட தம்பிகளா அப்படிலாம் நீ செயல்படக்கூடாது. இப்ப ஏட்டி பூட்டியா பேசணும்னா குண்டாஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டா இல்லையா? 2 பேரும் மேல அது குண்டாஸ் போடக்கூடாது. அது நம்ம கருத்து இருந்தாலும் கூட உங்களுக்கு சொல்றீங்க, அதை விட கூட எல்லாம் பேசியிருக்கிறீங்க நிறைய பேர். டவுசர் பாய்ஸா அப்படின்னு சொல்லுவாரு தமிழா பாண்டியன் அவர்கள். அதனால அவர் சார்பாகவும் சொல்றேன், ரொம்ப எச்சரிக்கையாக நீங்களும் கூட்டு பேட்டி எடுக்கிறீங்க, நீங்களும் அவரும் பேசுறீங்க பல பேர். நான் பேசும்பொழுது வரலாறு பேசுவோம். நாங்க எங்கனே வந்து தவறாக நாங்க தலைப்பு போட்டிருந்தா சொல்லுங்க. அவர் நண்பர் இங்க பாருங்க, நான் சொல்றேன், தமிழா பாண்டியன் ஒரு தமிழ் தேசிய போராளி, தலித் விடுதலை உருவாக வேண்டும் என்று களம் காணக்கூடியவர். சும்மா வந்து அவர் வந்து காசுக்கு தான் மாரடிக்கிறா இருந்தா அவர் திமுகவுடைய அந்த பெண் அமைப்பிலே அவர் அழைத்தார்கள். அவர் அங்க கூட செல்லவில்லை.
அதிமுகவில் அழைத்தார்கள் செல்லவில்லை. இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அவர் ஒன்று சொல்றாருன்னா ஒரு கருத்து இருக்கிறது. இருந்தாலும் அந்த கருத்தை கோபத்துல பேசும் பொழுது அதை சரி செய்ய வேண்டியது நெறியாளருடைய பொறுப்பு. நீங்க வெறும் நெறியாளர் மட்டுமல்ல, இவர் மேனேஜிங் டைரக்டர் நிறைய அவர் பேச நிறைய வார்த்தைகளை நம்ம கட் பண்ணிருக்கோம். சில வார்த்தைகள் அதாவது நெறியாளராக இருந்தா கூட உங்களை மன்னித்து விடலாம். நீ மேனேஜிங் டைரக்டராக இருப்பதால் இனிமே அந்த வேலைகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் மிக கடுமையாக உங்களுக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளும். கண்டனமா? ஆமாமா. அப்புறம் இந்த சன் டிவி, புதிய தலைமுறை, பாலிமர் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் டுபாக்கூராச்சு. இப்ப அவங்க போறதெல்லாம் ஓட மாட்டேங்குது, உனக்கு ஓடுது 1 லட்சம் 2 லட்சம்னு. அவன் பெரிய பெரிய சேனல் வந்து பெரிய பெரிய ஆபீஸ் வந்து கார்பரேட் பண்றாங்க. அங்க போய் நான் பேட்டி கொடுத்தா கூட அது வந்து 20,000 25,000 ஓடுது. உன்கிட்ட பேட்டி கொடுத்தா 1 லட்சம் போகுது. அப்ப அவங்களோட உனக்கு தானே பார்வையாளர் அதிகமா இருக்கிறாங்க. இல்ல நம்ம நான் சொல்றது உண்மையா போய்யா? இல்ல நீங்க சொல்றது உண்மை. பார்வையாளர் அதிகமாக உனக்கு இப்ப நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால அதை அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்ணி அப்படியே நீங்க வந்து கொண்டு போகும்படி இதை நான் உனக்கு சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி அன்பு தம்பி ஆனூர் ஷானவாஸ் அவர்களே, நீங்கள் செய்வது 100க்கு 100 ராங். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் தான் சொல்றேன், அவர் வந்து ஏறக்குறைய ஒரு 10 கோடி கொடுத்துட்டாங்களாம். அந்த 10 கோடியை வாங்கி கொண்டு இவர் வந்து தனி கட்சி ஆரம்பித்து இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறாராம். அதில் இருக்கிற போட்டாவை பாருங்கள். அந்த போட்டா புது போட்டான்ற எப்படி தெரியும்னா, அவர் வந்து அம்பேத்கருடைய அந்த இதுக்கு போகும்போது அவர் வீட்டில் எடுத்த போட்டாவான். இது வரைக்கும் அவர் எங்கேயும் வெளியவே போடலையா. இப்போத்தையும் அந்த போட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பேசிட்டோம், அந்த பத்திரிகை ஆசிரியர்கிட்டே பேசியாச்சு. எப்படி இந்த கண்டென்ட் எழுதுனீங்க, என்ன யார் கொடுத்தது? அதான் திருட்டு திமுக. அது எப்படி நான் சும்மா சொன்ன ஒரு திமுகவை போய் திருட்டு திமுக ஏன் சொல்கிறேன் நான்? அது ஏங்க திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்காவது சொல்லியிருக்கேன் வரலாற்றில்? என்னைக்காவது முதல்வரை கேள்விப்படுறேன். அந்த ஜூவியோட இருக்க பத்திரிக்கையாளர் பேசிட்டோம்ங்க. நீங்க எப்படி எழுதிருக்கிறீங்க அந்த தம்பியை நான் வேற பதிவு போட போறேன்னு தெரிஞ்சுதான் நான் பதிவு போடுறேன். இல்ல பிரதர், வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. அதுல ஒரு பாயிண்ட் தான், அவர் திமுக கிட்ட இருந்து வந்து 10 கோடியை வாங்கிக்கிட்டு இப்ப வந்து அவர் செயல்படுகிறார். போடுற டைட்டில் திமுக கிட்ட 10 கோடி வாங்கிய ஷானவாஸ்னு பிரதர் அங்க இருந்து சொன்ன இது ஏன் நான் கண்ணால வச்சு பார்த்தேன். உங்களை தான் அட்டைப்பட வச்சு போட போறேன். அதனால கேட்கறேன், திமுக விட வாங்கிய 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு போட போறேன். அதனால தம்பி உண்மையான செய்தியை தான் நான் உனக்கு சொல்றேன். சரியா? அதில் ஒன்றும் மாற்று செய்தி இல்லை. நான் கண்ணால பார்த்தேன்ல, அந்த பையன்ட்ட கேட்டேன்னா, இந்த ஜூபியில நீங்க போட்டாங்கல்ல, போட்டு ஆர்டர் பண்ண பத்திரிக்கையில் எடுத்து பாருங்க. சும்மா அவங்களுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசியாச்சு. நீங்க இப்படி வந்து நீங்க எழுதியிருக்கிறீங்களே, இந்த கண்டன் நல்லா பார்த்துக்கு பொதுமக்களே, இந்த கண்டன் எழுதிய அந்த ஆசிரியர் யார், அவரிடம் நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் என்று பேசிய பொழுது, அண்ணே எல்லாம் திமுகவுடைய பாவையாக செயல்படுகிறார்னே, நாங்களே எதிர்பார்க்கலனே, இவ்வளவு கேமரா நல்லா காட்டுங்க, தெரிய மாட்டுது. இப்போதான் தெரியுது. சரிங்களா? அது மாதிரி உள்ள வேண்டாம், திமுக வேண்டாம், முடிவை மாற்றிய ஷானவாஸ், ஆபரேஷன் திருச்சி கிழக்கு இஸ்லாமிய வாக்குகளுக்கு குறி. அதில் ஒரு டயலாக் பண்ணுறாரு. 99 எழுச்சி தமிழர் தேர்தல் என்ற மாதிரி நான் நிற்க போகிறேன் தம்பி, நினச்சா பாவமாக இருக்குது தம்பி. தலைவர் எழுச்சி தமிழரை விட வந்து இவர் தான் பயங்கர ஃபேமஸாக இருக்காருன்ற மாதிரி திமுக இவரை வந்து முன்னிலைப்படுத்துது. தலைவருக்கு எவ்வளோ ஒரு ஊடக ஃபேஸ் இருக்கோ அதே அளவுக்கு இவருக்கும் ஊடக ஃபேஸ் இருக்குது. அதனால தான் இவர் கட்சி தொடங்குற அளவுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாருன்றது தான் திமுகவினுடைய வழிகாட்டுதல்னு சொல்கிறாங்க. மலையையும் மடுவையும் நீ கம்பேர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குற. இதுதான் உன்னை டென்ஷன் ஆக்கி விட்டு திமுக திருட்டு திமுக பேசல. இங்கே வந்து என்ன பேசக்கூடாது. கரெக்டா? அப்போ அது திமுக அதெல்லாம் வந்து யாரும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அதாவது பாருங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆட்டுக்குட்டி முட்டை இது போடும்ல, புழுக்க போடும்ல, அது பாருங்க. அதெல்லாம் வந்து இமய சிகரத்தையும் இதை நீ கம்பேர் பண்ணா அதெல்லாம் பேசாத. அடுத்த கேள்வி. பாவமா இருக்கு உன்னை பார்த்தா. நல்லா தான் இருந்த, நல்லா அன்பா இருந்த, ஆனா இப்படி பண்ணிட்டே தம்பி. நீ எல்லாம் யாருன்னே தெரியாது. உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உன்னை இது பண்ண வந்து அதான் ஒரு முறை யோசிச்சு கற்பனை பண்ணுறேன். தம்பி எப்போ நீ சந்திச்சா அப்படி இவருக்கு நம்ம கரியால் வளவன் என் கட்சியோட அவர் தான் கூட்டி வராப்புல ஒரு நாள். அவருக்கு நம்ம கௌதம சன்னா எழுத்தாளர், அண்ணே இவர் தானே அப்படின்றாரு. அவர் சொல்ற தோழர் வருதே அப்படின்றார். அப்படியே தம்பி யாரு இப்போ என்னப்பா இஸ்லாமியரா? ரைட் வர்றாரு. ஆனால் வந்தோடனே துணை பொதுச் செயலர் கொடுத்தீங்கல்ல, இதுதான் தம்பி நக்கல். இல்லை ஒரு கொடுக்குறாரு பாருங்க தலைவர், அது பெருமையா பேசணும், நக்கல் பண்ணக்கூடாது. நக்கல் பண்ணல, தலைவரே சொன்னார் புதிய தலைமுறையில் ஷானவாஸ் வந்தார், நான் வந்தோடனே துணை பொதுச் செயலர் கொடுத்தேன். அதே மாதிரி பொதுச் செயலரே கொடுத்துருக்குறோம். யாருக்கு? கலைக்கோட்டு. அதே மாதிரி இங்கே துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனாவும் கொடுத்துருக்குறோம். ரைட்டா? எஸ் பாலாஜி கொடுத்துருக்குறோம். பல பேர் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து எல்லாரும் நான் வரவேற்கேன், எல்லாரும் அன்பு செலுத்துகிறோம். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் சென்று அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் அப்படின்னு முழங்கிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அதனால் இஸ்லாமியர்களை ஆனூர் ஷானவாஸ் என்ற வச்சு ஆளை மிரட்டி முஸ்லீம் கொண்டு நினைக்காதீங்க. இவர் போனாருன்னா பல முஸ்லீம்கள் வருவதற்கு தயாராக இருக்காங்க. பேசிக்கொண்டிருக்க தருணத்தில் கூட பல இஸ்லாமிய தோழர் சொன்னாங்க, அண்ணே நான் கட்சியில் சேர விரும்புகிறோம்னு. எல்லாரும் நாங்கள் சேர்க்காத போகிறோம். ஒரு நிறைவான கேள்வி இதில் கேட்க விரும்புறது என்னென்னா, தலைவர் வந்து ஷானவாஸ் அவர்கள் மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ
இல்லை அவரை வந்து எச்சரிக்கிறதுக்கோ வந்து கொஞ்சம் தயக்கப்படுறாரு. என்ன காரணம்னா, ஷானவாஸ் மேலே வந்து நடவடிக்கையோ இல்லை ஒரு எச்சரிக்கையோ கொடுக்குறோன்னா, அவர் வெளியே போயிட்டாருன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு நம்ம பின்னாடி வந்துடும்ன்ற மாதிரி தலைவர் என்றாரு. அப்படி ஒரு செய்தி இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி? அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அவர் நடவடிக்கை எடுக்கிற அளவிற்கு குற்றம் செய்யவில்லை. அதான் உண்மை. தனியாக கட்சி ஆரம்பிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவருடைய உரிமைங்க. ஜனநாயகத்தில் 1000 பூக்கள் மலரட்டும், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்?